Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் நம்பி நாராயணன் எழுந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் என்பது ஆளும் கட்சியினுடைய, குறிப்பாக திமுகவினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டு சரியா சார்? அந்த குற்றச்சாட்டு 100% உண்மை. ஆனால் இந்த அரசு கேபிள் ஏன் வந்ததுன்னு நீங்க பார்க்கணும் மகேஷ். ஜெயலலிதா அம்மா ஆட்சியில அவங்களால ஜெயா டிவியை கூட ஒழுங்காக ஒளிபரப்ப முடியல. ஏன்னா இப்ப டிடிஹெச் வந்தாச்சு, நம்மளுடைய எல்லாம் இருக்கு, டாட்டா இருக்கு, ஜியோ இருக்கு, என்னெல்லாமோ இன்னைக்கு நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கு டிடிஹெச் கிடையாது, கேபிள் மட்டும்தான். அந்த கேபிள் யார் வச்சிருந்தா? தமிழகத்துல மோனோபோலியாக சுமங்கலி பண்ணிட்டு இருந்தாங்க. சுமங்கலி யாரு பண்ணிட்டு இருந்தா? இதே சன் குரூப் தான், முரசொலி குரூப் தான். அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களால ஜெயா டிவியை கூட சுமங்கலியில கொண்டு போய் பண்ண முடியலைன்னு வரும்போது அரசு ஒரு கேபிள் நடத்த வேண்டும் என்று முடிவு பண்ணி அரசு கேபிள் வந்தது. அப்ப என்ன நினைச்சாங்க, நம்மளால பண்ண முடியல, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய டிவி இருக்கிறது, திமுக ஜனநாயகத்தை அமுக்குகிறது, வேற கட்சியினுடைய கருத்துக்களை போக விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது என்பதற்காகத்தான் அரசு டிவி வந்தது. இன்றைக்கு திமுக அரசாங்கமும் வந்து விட்டது. தன்னுடைய கேபிள்லையும் மற்றவங்களை போடுறது இல்லை, இப்ப அரசு கேபிள்லையும் மற்றவங்க கருத்தை போடுறது இல்லை. எந்த விஷயத்திலையுமே எதிர்கட்சி தனக்கு எதிரான எந்த கருத்தும் வரக்கூடாது நினைக்கிறது தான் திமுக. அன்றும் இன்றும் ஜெயலலிதா அம்மையார் ஆரம்பிச்சதும் திமுகவுக்கு எதிராகத்தான். இன்னைக்கு திமுகவை ஆட்சியை பிடித்து கொண்டு தனக்கு எதிராக எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நீங்க தொடர்ந்து பாருங்களேன், இந்த 4 வருஷத்துல எத்தனை யூடியூபர்ஸ் அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, மாரிதாஸ் 2 நாளைக்கு முன்னால அரெஸ்ட் பண்ணாரு. என்னத்துக்காக? ஒரு முதலமைச்சர் வந்து கரூர் சம்பந்தமாக நாங்கள் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம், யாராவது தவறான கருத்து போட்டால், என்ன தவறான கருத்து? உண்மையான கருத்து தானே போடுறாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு என்ன அர்த்தம்? அப்ப இப்போ புதிய தலைமுறை என்னைக்குமே திமுக ஜால்ராதான், எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவும் சமஸ் மாதிரி ஆளுக்கு எனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு இவர்கள் சொல்லுகிறார்களே, இந்த ஒன்றிய அரசு ஒற்றை மதம், ஒற்றை கலாச்சாரம், இந்த வார்த்தைகளெல்லாம் காயின் பண்ணி கொடுத்ததே சமஸ். இன்னைக்கு அவருடைய எடிட்டர், அவர் வந்து இந்துல இருந்து வெளியில போகும்போது இந்த வார்த்தையை சொன்னார், இது என்னுடைய வெற்றி, இந்த நான் ஒன்றியம் என்று சொன்னது என்னுடைய வெற்றி. பத்திரிகையாளர் என்பதை கடந்து ஒரு நிறுவனம் இன்றைக்கு இல்ல, தமிழ்நாடு, சென்னை தவிர மற்ற தமிழ்நாடு முழுக்க அந்த தொலைக்காட்சி இன்றைக்கு அரசு கேபிள் டிவியில் ஒளிபரப்பு ஆகலைன்னு சொல்றாங்க. இப்போது வரைக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ் ஜனம் கூட 1.5 ஆண்டுகளாக நம்ம விண்ணப்பித்து பல முறை அணுகியும் இன்றைக்கு வரை, இந்த நிமிடம் வரை தமிழ் ஜனம் அரசு கேபிள் டிவியில் வரலை. அப்போ அரசு என்ன விரும்புது அப்படின்னா, புகழ்பாடுவதை மட்டும்தான் விரும்புகிறதா? அப்போ எதையுமே நடக்கிறத சொல்லக்கூடாது. நாம் அரசுக்கு எதிராக இந்த நிமிடம் வரை ஒரு வினாடி கூட ஒரு செய்தியை கூட கொடுக்கவில்லை. என்ன நடக்குதோ அதைத்தான் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும் அரசு விரும்புகிற ஒன்றா அல்லது ஆளும் கட்சி விரும்புகிற ஒன்றைத்தான் கொடுக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தின் வெளிப்பாடு தான் இது போல அழுத்தங்களா, இது போல கருத்து சுதந்திரத்தை முடக்குகின்ற செயல்பாடா தமிழ் ஜனம் போன்ற தொலைக்காட்சிக்கு இன்னும் அரசு கேபிள் டிவியில் சேவை வழங்காமல் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்களா? 100% அதுக்காகத்தான் மகேஷ் வழங்கல. என்ன காரணம் என்று சொன்னால், நாம் என்னத்தை சொல்றோம், தமிழ் என்பதில் தேசியத்தை, தெய்வீகத்தை நாம பார்க்கிறோம். அதை நாம சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு தேசியமும் வேண்டாம், தெய்வீகமும் வேண்டாம், தமிழே வேண்டாம், தமிழை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை சொல்லக்கூடிய ஒரு டிவிக்கு அவங்க ஏன் கொடுக்கணும்? அப்படித்தான் அவங்க சிந்தனை. அதெல்லாம் ஜனநாயகம் கிடையாது. எல்லா கருத்தும் எல்லாருக்கும் போகணும், போனதுக்கு அப்புறம் மக்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு என்னைக்குமே திமுக கிடையாது. தன்னுடைய கருத்து தவிர எதுவும் போகக்கூடாதுன்னு தடுப்பதுதான் திமுக. ஆகையினாலதான் ஜனத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு மேல என்ன பிரச்சனை இருக்கு அவங்க கொடுக்கணுங்கிறதுக்கு? நமக்கு எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கு, ஆனாலும் ஏன் கொடுக்கல? ஒரே ஒரு விஷயம், ஜனநாயகத்தை அவர்கள் மதிப்பதே இல்லை. மாற்று கருத்து என்ற அவர்களுக்கு எதிரான மாற்று கருத்து நல்ல கருத்தா தான் இருக்கும்.
தேசியம், தெய்வீகம், தமிழ் எதுவுமே போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆட்சி தான் ஒரு தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் இணைந்திருக்கிறார். சார், ஒரு தொலைக்காட்சி தொடங்கி 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் அரசு கேபிள் டிவியில் சேவையை அவங்க கொடுக்கல. அரசு கேபிள் டிவியில் தமிழ் ஜனம் வரல. ஒரு தொலைக்காட்சி கொஞ்சம் சுட்டி காட்டிட்டு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க சேவையில் இல்லை அப்படின்னு பட்டியலில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசு விரும்புகிறதை மட்டும்தான் கொடுக்க வேண்டும், அவர்கள் புகழ்பாடுவதை மட்டும்தான் அரசு விரும்புகிறதா, ஆளும் கட்சி விரும்புகிறதா, திமுக விரும்புகிறது என்பதுதான் இதெல்லாம் வெளிக்காட்டுதா? இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரசாங்கமே கேபிள் டிவி நடத்துறதுலாம் ட்ராய் அமைப்பு வந்து முதலையே அது வந்து வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிறகு அதை கேட்டு எல்லாரும் வற்புறுத்தி நமக்குன்னு வரணும்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் உருவான சூழ்நிலை எல்லாத்துக்கும் தெரியும். எஸ்சிவி அதை அவங்க பிரச்சனைகள் திமுக அந்த குடும்ப பிரச்சனை வரும்போது அதுக்கு எப்போ கட்டாயம் ஒரு இண்டிபெண்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இது ஒன்று வேணுங்கிறதுக்காக இது கேபிள் டிவி, இந்த அரசு கேபிள் டிவி வந்துச்சு. பட் அதை வந்து அப்போ அவங்களாம் ஏற்றாங்க அப்படிலாம் இருந்தா கூட அது ஒவ்வொரு ஆட்சியும் வந்தா கூட திமுக ஆட்சியும் இல்லை, இதுக்கு முன்னால் அதிமுக ஆட்சி இருந்தா கூட எல்லா ஆட்சியிலுமே அது வந்து ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் டேபிள்னா அதுல எப்படி செய்தி வருமோ அப்படிதான் வருது. இப்போ நம்ம தொலைக்காட்சி இதில் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் எப்படி செய்தி வருது, அதே மாதிரி தான் அரசு கேபிள் டிவிலையும் விரும்புகிறாங்க. பட் இந்த மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 65 ஒரு லட்சம் வந்து இணைப்பு கேபிள் இணைப்பு இருக்குது. இது ஏழை எளிய நடுத்தர மக்கள் கிராமப்பகுதியில் தான் அதிக அளவில் இருக்குது. ஆனால் இவங்க மத்தியில் வந்து அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கும் செய்திகள், அது குறிப்பாக இப்போ கடந்த 2 வாரமாக இந்த விஜய் தொடர்பான செய்திகளை வந்து ஏற்கனவே சைபர் கிரைம் மூலமாக இந்த சமூக ஊடகங்களை கூட அதில் செய்தி பரப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இதையும் அந்த தொலைக்காட்சியும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் புதுசாக கொடுக்கறது வந்து அது வந்து வாங்குறதுக்குன்னா சட்டப்பூர்வமான வழிமுறை இருக்குது. கோர்ட்டுக்கு போய் வாங்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அது வந்து அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதுதான் பண்ணுறாங்க. எல்லா அரசாங்கமே நம்ம எதிர்பார்க்காம நடக்கணும்னு நினைக்கவும் முடியாது. இந்த காலத்து அரசியல் சூழல் உள்ள இடத்துல நினைக்கவும் முடியாது. ஃபியூச்சரில் இன்னொன்று, இந்த மாதிரி அரசு கேபிள் டிவி தொலைக்காட்சி இது எல்லாமே இந்த மாதிரி முறைகள் எல்லாத்தையுமே இப்போ சமூக ஊடகம் உடனே தெரிஞ்சு விட்டது. ஒவ்வொரு தொலைக்காட்சியுமே தன்னுடைய இந்த வாசகர் எண்ணிக்கையை, பார்வையாளர் எண்ணிக்கையை விட தொலைக்காட்சி இந்த சமூக ஊடகத்தில் அதிக எண்ணிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்க இதை வந்து பெருசாக யாரும் நினைக்காமலே கண்டுக்கிடாமலே விட்டுட்டு போறாங்க. இது ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இருக்காதுங்கிறதுன்னு வச்சுட்டு இருக்காங்க. இது போக இன்னொரு அரசு இந்த கேபிள் டிவி, பொதுவாகவே இந்த கேபிள் டிவி டெக்னாலஜி ஆரம்பத்தில் நல்லா இருந்தால் கூட இப்போ வந்து தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நகரப்பகுதியெல்லாம் குறுக்கு மறுக்கமாக கேபிள்கள் செல்வதனால அது வந்து உயிரிழப்புகள், அந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும் காரணமாக ஆகிட்டே இருக்குது. அதே ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி சமூக ஊடகம், தொலைக்காட்சி, மொபைல், IPTV, சேட்டலைட் டிவிலாம் வந்த பிறகு கேபிள் டிவிங்கிற எது டெக்னாலஜி வேணுமாங்கிற கேள்வியும் எழுந்துகிட்டு இருக்கு. அரசை பொறுத்தவரை எப்பவுமே அவங்க சொல்றதை தான் அதில் வரணும்னு நினைப்பாங்க. இதை ஆட்சியாளருக்கு வர்றவங்களே அந்த அதிகாரிகள், அதிகாரிகள் வந்து அங்கே மேலிட உள்ளவங்களை சரி பண்ற ஒரு குஷிப்படுத்துறதுக்காக அவங்கள டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறாங்க சில சமயங்களில். நான் போன ஆட்சியிலையும் அதை பார்த்துருக்குறோம், அனுபவிச்சிருக்கிறோம். அதனால இதுவும் ஆளுங்கட்சிக்கு எதிரான இருக்கும்போது இந்த மாதிரி இதாக இருக்கத்தான் மனநிலை தொடர்ந்து இருக்கத்தான் செய்தது. இப்போ அரசு கேபிள் டிவி நிறுவனத்துடைய இணையதள புள்ளி விவரப்படி சென்னையில் மட்டுமே 14,66,336 இணைப்புகளுக்கு 2,577 ஆப்ரேட்டர்கள் மூலமாக பதிவு செய்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 65 லட்சம் சொன்னீங்க, இன்னும் அந்த எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது. அதுபடி ஒரு தெளிவான புள்ளி விவரம் இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த அரசு கேபிள் டிவி நிறுவனம் தன்னாட்சி அமைப்பாக செயல்பட வேண்டும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு அரசே இது போல் ஒரு கேபிள் டிவி நிறுவனத்தை நடத்துறது தேவையற்றது அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அப்படி அரசு நடத்துறது பாரபட்சமின்றி நடத்தணும் அப்படிங்கிற 2 பார்வை வருது. இப்போ அரசு நடத்தலாமா? அப்படி நடத்தினாக்கா ஒரு தன்னாட்சி அமைப்பாக, அட்டானமஸ் பாடியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை எழுந்து வருகிறது, ஒரு ஆலோசனை சொல்றாங்க. எது சரி சார்? இல்லை, இப்போதுள்ள டெக்னாலஜி சூழ்நிலைக்கு அரசு நடத்த தேவையே இல்லை. அது நடத்தாதான் அந்த செய்தி எல்லாத்துக்கும் போகுது, எல்லாமே போகுது. அரசாங்கமே அதை சமூக ஊடகங்களை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது கேபிள் தொலைக்காட்சிங்கிற டெக்னாலஜியே தேவையில்லைங்கிறத ட்ராய் ஆரம்பத்தை சொல்லி அரசு நடத்தக்கூடாது, அப்போ அது இண்டிபெண்டன்ஸ் போயிரும் தான் ட்ராயில முன்னால ஆரம்பத்தில் சொன்னாங்க. அதான் கருத்து, அதான் சரியான கருத்து. அது நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு தமிழ்நாடு
கேபிள் ஆபரேட்டர்கள் பொது நல சங்கத்தினுடைய மாநில தலைவர் சுப வெள்ளைசாமி இணைந்திருக்கிறார். சார், நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியும் ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்துனீங்க. இன்றைக்கும் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கீங்க. அரசு கேபிள் டிவி நிறுவனத்தினுடைய செயல்பாடு செயலிழந்து விட்டது, பாரபட்சத்தோடு இருக்குது அப்படின்லாம் குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்க சூழலில் நீங்கள் இன்னைக்கு என்ன கோரிக்கைகளை முன் வச்சு சென்னையில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க? அரசு கேபிள் டிவி இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க ஒரு 2 நாட்கள் ஓடலை. அது காரணம் மந்த்ரா நிறுவனம் அதுக்கான SMS கேஷ் வழங்கின பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டாங்க. அதனாலதான் ஓடாம இருந்தது. இப்ப திரும்பவும் அந்த மந்த்ரா நிறுவனத்தோட அரசுகிட்ட செட்டப் பாக்ஸ்கள் இல்லாதனால செட்டப் பாக்ஸ் வழங்குவதற்காக அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மாதம் 30 ரூபா அதுக்கு வாடகை என்பது கொடுக்கப்படுது. ஏற்கனவே அரசு கேபிள் டிவி நட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் 30 ரூபா கட்டி மீண்டும் ஒரு நட்டத்தை என்பதை ஏற்படுத்துறாங்க. அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு 10 லட்சம் பாக்ஸ், முன்னாள் ஆட்சியில் ஆர்டர் செய்யப்பட்ட ஒரு 10 லட்சம் பாக்ஸை இப்ப கட்டாயப்படுத்தி அரசு அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி தமிழ்நாடு முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய செட்டப் பாக்ஸ்களை கலட்டி இந்த செட்டப் பாக்ஸ்களை பொருத்தணுங்கிற நிர்பந்தப்படுத்துறதுனாலதான் இப்ப நாங்க அந்த போராட்டத்தை நடத்திருக்கோம். 35 ஆண்டு காலமாக தொழில் நடத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு பகுதியில அரசுகிட்ட பாக்ஸ் இல்லாதனால பிரைவேட் பாக்ஸ்களை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாக்ஸ்களை கலட்டி விட்டு இந்த பாக்ஸை போட வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவதும், மறுக்கிற இடங்கள்ல புதியவர்களையும் சமூக விரோதிகளையும் புதிய எல்சிஓக்களை உருவாக்குவது என்பதனாலதான் புதிய எல்சிஓ எக்காரணத்தை கொண்டும் உருவாக்கக்கூடாது. ஆபரேட்டர் விரும்பி கேட்பது என்பது வேற, நீங்க நிர்பந்தப்படுத்தக்கூடாது. இந்த 2 கோரிக்கைகளை முன் வச்சுதான் இன்னைக்கு நடந்தது. அதே மாதிரி அரசு கேபிள் டிவி நலவாரிய உருவாக்கப்பட்டு சங்கம் போராடித்தான் அந்த நலவாரியத்தை அரசாங்கம் உருவாக்குனது. இன்னைக்கு நலவாரிய தலைவர் ஆபரேட்டர்களை நலவாரியத்தில் இணைப்பதற்கும் தொழிலாளிகளை நலவாரியத்தில் இணைப்பதற்கான விழிப்புணர்வு முகாம்களை நடத்துறதை விட்டு அரசு கேபிள் டிவியினுடைய சேர்மனாக அவருடைய பணி என்பது தொடருது. அவருடைய பணி என்ன அப்படின்னு சொன்னா மந்த்ரா நிறுவனத்தினுடைய முதலாளியாகத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. அவரை மாற்றணுங்கிறதா இன்னைக்கு மாற்றணுங்கிற கோரிக்கையை முன் வச்சு இந்த போராட்டத்தை நடத்தும். இப்ப கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தொடர்ச்சியாக ஒரு போராட்ட களத்துல போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் தொலைக்காட்சி ஊடகங்களுமே தங்களுடைய ஒளிபரப்பை எல்லோருக்கும் கொடுப்பதற்கும் ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. சில தொலைக்காட்சிகள் நடக்கிற நிகழ்வை சுட்டி காட்டினாலே நடக்கிற நிகழ்வை பதிவு செய்தாலே அவர்கள் ஒன்று இருட்டடிப்பு அல்லது அந்த வரிசையிலிருந்து தூக்கி ஏதோ பார்க்க முடியாத வேற்றுமொழி வரிசையில் போடப்படுதெல்லாம் பார்க்க முடியுது சார். அப்போ அது போன்ற ஒரு நிர்பந்தம் இப்போ ஆபரேட்டர்களுக்கும் இருக்கா? அந்தந்த பகுதி சார்ந்து போன்ற நிர்பந்தம் ஆபரேட்டர்களுக்கும் இருக்கு. ரெண்டாவது ஜெனரல் கவர்மெண்ட் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அதனாலதான் அரசு நடத்தக்கூடாது அப்படிங்கிறது சொல்றது. அதனாலதான் அரசியலமைப்பு சட்டத்துல அரசாங்கம் எதாவது நடத்த வேண்டும்ங்கிற பட்டியலில் இந்த கேபிள் டிவி தொலைக்காட்சிகளை நடத்தக்கூடாதுங்கிறதான். இப்படி இருட்டடிப்பு நடக்கும், அரசு கையில் அது இருந்ததுன்னா மக்களுக்கு செய்தி போதில் இருட்டடிப்பு நடக்கிறதுனாலதான் அது நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2022 மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு ஓராண்டு காலம் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டு 2023 அந்த தற்காலிக லைசன்ஸும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இப்ப மீண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி என்னுடைய பேர்ல மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு 8ஆம் தேதி அன்னைக்கு ஒரு தீர்ப்பு என்பது புதிய எல்சிஓக்கள் வழங்கக்கூடாது, ஒளிபரப்பு சட்டப்பாக்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 13ஆம் தேதி அன்னைக்கு அது இறுதி தீர்ப்பு வர இருக்குது. ஆனா இதுல தொலைத்தொடர்பு ஆணையம் MIP ஏன் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? ஒரு லைசன்ஸ் புதுப்பிக்கப்படாத ஒரு நிறுவனம் தொடர்ந்து நடத்துவதற்கு ஏன் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறாங்க கேள்வி. MIPயும் இதுல தப்பு பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல தப்பு பண்றாங்க. வருது சார். ஒரு நிறுவனம் மட்டுமே இல்லை ஒரு குடும்பத்தின் நிறுவனம் மட்டுமே ஏகபோக ஆதிக்கமாக இருந்த நிலையை மாற்றி குறைந்த கட்டணம் தரமான சேவை எல்லா தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கும் வாய்ப்பு என்கிற நோக்கத்தில் 2007 அரசு கேபிள் டிவி நிறுவனம் கொண்டு வரப்பட்டது. அந்த நோக்கத்துக்கு எதிராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2007க்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சோ அதுதான் தொடருது. அப்போ அந்த அரசியல் டிவி கேபிள் டிவி நிறுவனமே தேவையில்லைன்னு ஒன்று சொல்கிறாங்க. இது ஒரு தன்னாட்சி அமைப்பாக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையும் சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் இப்போ நீங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டராகவும் இருக்கிறதுனால இப்போ இந்த அரசு இது நடத்தலாமா இல்லை கைவிட்டு விட்டு தனியாரிடமே ஒப்படைத்து விடலாமா? இன்றைக்கும் அந்த 2007க்கு முந்தைய அந்த ஏகபோக ஒரு நிறுவனத்துக்கு அல்லது ஒரு குடும்பம் சார்ந்து தான் கேபிள் டிவி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கா? என்னை பொறுத்தளவில் அரசு இந்த தொழிலை நடத்துவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்படி நடத்துவதனால் ஒரு தன்னாட்சி நிறுவனமாக அது நடைபெறும் எனக்கு நம்பிக்கை இல்லை.
நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.